மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர், கலை உலக நாயகர், திரையுலக நாயகர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவேந்தலை ஒட்டி மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவேந்தல் பங்கு கொண்டவர்களின் பதிவு. பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. மக்கள் நடிகர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவை போற்றும் வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாளில் சென்னை தொடங்கி உலகம் முழுவதும் அமைந்துள்ள திருவுருவ சிலைகளுக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மெரினாவில் அமைந்துள்ள நினைவிடத்திலும் ராமாவர தோட்டத்தில் அமைந்திருக்கும் சிலைகளுக்கும் சென்னை பாண்டிபஜார் டி நகரில் அமைந்துள்ள மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நினைவில்லமான இல்லத்திலும் மலரஞ்சலி, இதய அஞ்சலி, கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவை போற்றும் வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கும் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை தொடங்கி உலகம் முழுவதும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய 37ஆம் ஆண்டு நினைவை போற்றும் வகையில் நினைவேந்தலும் அன்னதானமும் சென்னை மேற்கு மாம்பலம் சீனிவாசா திரையரங்கு அருகே சக்கரவர்த்தி திருமக்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் மன்றம், புரட்சி மன்னர் எம்ஜிஆர் பக்தர்கள் மன்றம் இணைந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கும் நினைவேந்தல் அன்னதானம் வழங்கினார்கள். சக்கரவர்த்தி திருமக்கள் எம்ஜிஆர் பக்தர்கள், புரட்சி மன்னர் எம்ஜிஆர் பக்தர்கள். சைதை பகுதியில் நடைபெற்ற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவேந்தல் அன்னதானம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கத்தைச் சேர்ந்த டி நகர் பி ரமேஷ், மகாபலிபுரம் சோமசுந்தரம், மடிப்பாக்கம் ஸ்ரீராம், 1000 ஒருவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கத்தின் லோகநாதன், முத்தமிழ் கலைக்கூடம் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கத்தின் ரகுநாத், கவிக்குமரன் மற்றும் சைதை பகுதியைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய 37ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி நினைவை போற்றும் வகையில் சென்னை அண்ணா சிலை அருகே இருந்து கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய விசுவாசி சைதை துரைசாமி அவர்களுடைய முன்னிலையில் மௌன ஊர்வலமாக சென்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார்கள். அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளை நினைவை போற்றும் வகையில் சென்னை பேரகன் திரையரங்கு அருகே கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவ படம் அலங்கரிக்கப்பட்டு நினைவேந்தலும் அன்னதானமும் நடைபெற்றது. கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற நினைவேந்தலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய விசுவாசி முன்னாள் மேயர் திரு சைதை துரைசாமி அவர்கள் கலந்து கொண்டு நினைவேந்தலும் அன்னதானமும் வழங்கினார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளில் கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட மௌன ஊர்வலம், நினைவேந்தல், அன்னதானத்தில் கலந்து கொண்ட மன்றங்கள் அனைத்துலக எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம், 1000 ஒருவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம், ஸ்ரீ பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் மற்றும் தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை ஆகிய எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவேந்தல் மௌன ஊர்வலம் அன்னதானத்தில் 24/12/2024 செவ்வாய் அன்று மக்கள் நடிகர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் நினைவை போற்றியவர்கள் சக்கரவர்த்தி
எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம், புரட்சி மன்னர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம், நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம், கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை, கலை உலக பேரொளி எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம், நடிக மன்னர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம், கலை உலக முதல்வர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம், திரையுலக எம்ஜிஆரின் புகழ் பரப்பும் எம்ஜிஆர் மன்றம், சரித்திர நாயகர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம், லட்சிய வேந்தர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம், 1000 ஒருவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம், எங்கள் தெய்வம் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தலைமையாளர்கள் மற்றும் சென்னை ராமாவரம் தோட்டத்தில் அமைந்திருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய இல்லம், எம்ஜிஆர் நினைவில்லம் டி நகர் மற்றும் எம்ஜிஆர் நினைவிடம் மற்றும் சென்னை, தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, தமிழ்நாடு, கேரள, கர்நாடகா, ஆந்திரா, தென்னிந்தியா, வட இந்தியா, வெளிநாடுகளான மலேசியா, சிங்கப்பூர், பிரான்ஸ், லண்டன், அமெரிக்கா, உலக நாடுகள், சென்னை தொடங்கி உலக நாடுகள் முழுவதிலும் உள்ள எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள் மற்றும் கழக தொண்டர்கள், சர்வ கட்சி தலைவர்கள், சர்வ கட்சிகள் அனைவரும் 24/12/2024 செவ்வாய் அன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் நினைவேந்தலும் அன்னதானமும் ஊர்வலமும் நடத்தினார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய 37ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை தொடங்கி உலகம் முழுவதும் உள்ள மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலைகளுக்கும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவப்படத்திற்கும் மற்றும் அந்தந்த பகுதியில் உள்ள இடங்களில் புகை திருவுருவ படங்களிலும் அலங்கரித்து மற்றும் சிலைகளுக்கும் மாலை அணிவித்து அவரவருடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள், பக்தர்கள், தொண்டர்கள், அபிமானிகள், விசுவாசிகள் அவரவர் இல்லத்தில் மக்கள் திலகம் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வணங்கினார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு 37ஆம் ஆண்டு நினைவு நாளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய 37ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாநில அரசு, மத்திய அரசு அலுவலகங்களிலும் மற்றும் சென்னை சத்யா ஸ்டுடியோவில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து நினைவேந்தல் போற்றினார்கள். மக்கள் நடிகர், மக்கள் தலைவர் பொன்மனச்செம்மல், புரட்சி நடிகர், மகா நடிகர், மக்கள் மனங்களில் கோடான கோடி மக்கள் மனங்களில், உலக மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர், ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளை நடிக மன்னர், புரட்சி நடிகர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவை போற்றுவோம், 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 வணங்குவோம், வணங்குவோம், வணங்குவோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்பயண குழுவினர் சார்பாக மற்றும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், அதிமுக தொண்டர்கள் மற்றும் சர்வ கட்சி தொண்டர்கள் மற்றும் சர்வ கட்சிகள், சர்வ கட்சி தலைமையாளர்கள் மற்றும் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவை போற்றுவோம், போற்றுவோம், போற்றுவோம். திரையுலக வாத்தியார் எம்ஜிஆர் அவர்களை வணங்குவோம், வணங்குவோம், வணங்குவோம் என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை, கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும், தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள். தாயில்லாமல்
இருப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மலைமுடி தொடுவாள், மல்மணம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். மலைமுடி தொடுவாள், மலர் மணம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி. அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கொரு பேர் இருக்கும். கடமை அது கடமை.